வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஸ்பெஷல். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இட்டாலியன் ஹெர்ப்டு ரைஸ். ரொம்ப குவிக் அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ரைஸில் நம்ம நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கிட்ஸுக்குன்னு பண்ணுறோம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். உருகினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்க போகிறோம். பூண்டை அந்த வெண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். பூண்டு வெங்காயம் நம்ம பட்டரில் வதக்கும் போது நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நம்ம இதே பட்டரில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பீஸா பாஸ்தா ஃப்ளேவர் வரதுனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தக்காளிக்கு மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சீசனிங்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 180 to 200 கிராம், அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு குட்டி ப்ராக்கோலி தான் எடுத்திருக்கேன். ப்ராக்கோலியை சாப் பண்ணிவிட்டு நல்லா வெந்நீரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண ப்ராக்கோலியை நம்ம இந்த தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ப்ராக்கோலியை ஸ்டிர் ஃப்ரை பண்ணி தான் குக் பண்ணோம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா சாகி ஆகிடும், உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது. அடுத்ததாக ஒரு க்ரீன் ஜுக்கினியை நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஜுக்கினியை நீங்கள் தோலோடு சேர்க்கலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். காய் எல்லாத்தையும் அப்படியே டாஸ் பண்ணி க்ரன்ச்சியாக குக் பண்ணுங்கள். சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பைட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த காயெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சீசனிங்லாம் சேர்த்துக்கலாம். பெருசாக இல்லை, நான் 2 சீசனிங் தான் சேர்க்க போகிறேன். ஒன்று பாஸ்தா பீஸா சீசனிங், இல்லைனா இட்டாலியன் ஹெர்ப்ஸ், இல்லைனா மிக்சட் ஹெர்ப்ஸ் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வேறு எந்த காரமும் யூஸ் பண்ணல, வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சீசனிங் ஃப்ளேவர் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சீசனிங் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாதத்தை சேர்க்க போகிறேன். நான் 1 கப் அரிசியை 2.5 கப் தண்ணி சேர்த்து உதிராக குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வெண்ணையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் பீஸா பாஸ்தா சீசனிங் தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா ஒரு தடவை டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஹெர்ப் ரைஸ் ரெடி. வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச ஒரு பீஸா பாஸ்தா சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் அவங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சிங்கன்னா ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் மேலே அப்படியே சீஸ் தூவி கூட கொடுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.